இமாச்சல் மாநில அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதால் அடுத்த 2 மாதங்களுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் ஊதியம், படிகள் மற்றும் பிற சலுகைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடிக்கான முக்கிய காரணிகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். இமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு அம்மாநில அரசின் நிதி நெருக்கடியை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அமைச்சரவை சகாக்கள், தலைமைச் செயலாளர்கள் மற்றும் வாரிய தலைவர்கள் என அனைவருக்கும் அடுத்த 2 மாதங்களுக்கான ஊதியம், படிகள் மற்றும் பிற சலுகைகளை ஒத்திவைப்பதாக முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுக்கு அறிவித்துள்ளார். சட்டசபையில் இந்த அறிவிப்பை வெளியிடும்போது எதிர்க்கட்சியான பாஜக உள்ளிட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் தானாக முன்வந்து சம்பளம் மற்றும் சலுகைகளையும் தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இமாச்சல பிரதேசத்தின் நிதி நெருக்கடிக்கு முக்கிய காரணம் முதியோர் ஓய்வூதியம், 5 லட்சம் மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்குவது மற்றும் இலவச மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்கள்தான் என கூறப்படுகிறது. ஏனெனில் இதற்கு மட்டும் மாதந்தோறும் 86,589 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்துக்கு 20,639 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படுகிறது. மேலும் ஓய்வூதியம் பெறுவோர் மட்டும் 1,89,000 பேர் உள்ளனர். 2030-31 நிதியாண்டில் இது 2,38,000 அதிகரிக்கக்கூடும் என்றும், இதனால் 20,000 கோடி ரூபாய் அதற்கு செலவிடப்பட வேண்டிய சூழல் உருவாகும் எனவும் தெரிகிறது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5 விழுக்காடு வரை மத்திய அரசு கடன் வாங்க அனுமதி அளித்திருந்தது. அது தற்போது 3.5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் மாநில அரசு முன்பு 14,500 கோடி ரூபாய் வரை கடன் வாங்க முடியும். ஆனால் தற்போது 9,000 கோடி ரூபாய் மட்டுமே கடன் பெற முடியும். இதுவும் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. தொடரும் இயற்கை பேரிடர்களாலும் ஹிமாச்சல பிரதேசத்தின் நிதி நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது.